நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? எஸ், நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப உற்சாகம். எல்லாருமே கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதற்கு இன்னைக்கு இன்னையில இருந்து அப்படியே கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆன மைண்ட் செட் தான் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ உற்சாகமாக நாள் தொடங்கி இருக்குது. ஸோ உற்சாகமாக அதுக்கான ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவர் ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. ஸோ நீங்க எந்த நோயோட வந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியும், குணப்படுத்த முடியும். அப்படி நான் குணப்படுத்திட்டேன் அப்படின்னா நீங்க எனக்கு ஃபீஸ் 500 ரூபா கொடுக்கணும். குணப்படுத்தலை அப்படின்னா நான் உங்களுக்கு 500 ரூபா 1000 ரூபா என்ன பண்றேன், ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அதாவது குணப்படுத்திட்டா நீங்க 500 ரூபா ஃபீஸா கொடுத்தா போதும், குணப்படுத்தலாம் நான் உங்களுக்கு 1000 ரூபா என்ன பண்ணுவேன், ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ அப்படின்னு ஒரு பந்தயம். அப்போ இந்த பந்தயத்தை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்றாரு, போறாரு. நம்ம எப்படியும் டாக்டரை ஏமாத்தி என்ன பண்ணிடணும், குணமாகலன்னு சொல்லி 1000 ரூபா வாங்கிடணும்னு சொல்லிட்டு போறாரு. போன உடனே அவர்கிட்ட போய் சொல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. எனக்கு நாக்குல சுவை உணரும் அந்த தன்மை என்கிட்ட என்ன இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறாரு. இது ஒரு பிரச்சனையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக குணப்படுத்திடலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்படியே அவங்க கண்ணை மூடி நாக்கை என்ன பண்ணுங்க, வெளியே நீட்டுங்க அப்படின்னே நர்ஸ் அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் எடுங்க அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் என்ன பண்ணுது கேட்குது. கேட்டோடனே அதுலேருந்து மருந்து எடுத்து அந்த ட்ராப் என்ன பண்ணுறாரு, 2-3 ட்ராப் அவரோட நாக்கில் என்ன பண்ணுறாரு, விடுறாரு. விட்ட உடனே ஐயோ டாக்டர் என்ன இது பெட்ரோலை நாக்கில் ஊற்றுறீங்க, வாயில் ஊற்றுறீங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ பார்த்தீங்களா, வெரி குட். உங்களுடைய சுவை உணரும் திறன் திரும்ப உங்களுக்கு என்ன பண்ணிருச்சு, கிடைச்சிருச்சு. கொடுங்க 500 ரூபாய் என்ன பண்ணுறாரு, வாங்கிட்டாரு. இவர் தோத்து போனவருக்கு எப்போ தோத்து போனால் நமக்கு மைண்ட் என்ன இருக்காது, சும்மா இருக்காது, திரும்ப ஜெயிக்கணும்னு தோணும். அப்போ இவர் போய் நம்ம இவரை எப்படியாவது ஏமாத்தலான்னு பார்த்தா இவர் என்ன பண்ணிட்டார், நம்மள ஏமாத்திட்டாரு. இந்த இடம் நம்ம வேற ஏதாவது போய் என்ன பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னே திரும்பவாமா போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு போயிட்டு, என்னப்பா ஏற்கனவே பிரச்சனை, திரும்பவும் நான் சுவை உணரும் திறன் எதுவும் பிரச்சனையா? இல்லைங்க டாக்டர், எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குங்க டாக்டர் அப்படின்னா. அப்போ கண்ணு தெரிய மாட்டேங்க, அப்போ கண்ணில் 2 ட்ராப்ஸ் விட்டா சரியாயிரும், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, குணப்படுத்திடலாம் அப்படின்னே நர்ஸ் அந்த 11ஆம் நம்பர் பாட்டில் எடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த அம்மா போய் திரும்ப 10ஆம் நம்பர் பாட்டில் என்ன பண்ணிருக்கு, கை வச்சிருக்கு. கை வச்சோன்னே, யோ டாக்டர் நீங்க 11ங்க, அந்த அம்மாவை பாருங்க 10ஆம் நம்பர் பாட்டில் கை வைக்கிறாங்க, அது பெட்ரோல், திரும்ப கண்ணில் போட்டா என்ன ஆகும் அப்படின்னு இருக்காரு. பாத்தீங்களா, உங்களுக்கு பார்வை தெரியுது. திரும்ப 500 ரூபா என்ன பண்ணாரு, கொடுத்துட்டு போயிட்டாரு. இவரால் அந்த தோல்வியை ஏத்துக்கவே முடியல. கடைசி என்ன ஆனாலும் என்ன, இந்த தடவை என்ன பண்ணிடணும், நம்ம போய் திரும்ப நின்றணும் அப்படின்னு சொல்ல. அப்போ இவர் திரும்ப போயிட்டு அவர்கிட்ட, டாக்டர் எனக்கு திரும்பவும் கண்ணு என்ன ஆயிட்டு தெரியாமல் போயிடுச்சு, ஆனால் எனக்கு இந்த சொட்டு மருந்தெல்லாம் வேண்டாம், எனக்கு வேற ஏதாவது வழியில் என்ன பண்ணுங்க, குணப்படுத்துங்க அப்படிங்கிறாரு. இவர் பார்க்குறாரு, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கண் வியாதி கொஞ்சம் வினோதமான வியாதி, அதை குணப்படுத்த என்னால் முடியாது, நான் என் தோல்வி என்ன பண்ணுறேன், ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்தாங்க 1000 ரூபாய் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கையில் 10 ரூபா தாள் என்ன பண்ணுறாரு, திணிக்கிறாரு. 10 ரூபா தாள் அவர் பார்த்துட்டு, 1000 ரூபான்னு சொல்லிட்டு 10 ரூபாயை கொடுக்குற. திரும்பவும் ஒரு 500 என்னாச்சு போச்சு. சிலரை ஏமாத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சு திரும்ப முயற்சி பண்ணா ஏமாந்து போவோம். மீண்டும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு அற்புதமான சிந்தனை இந்த கதை கொடுத்திருக்கு அப்படின்றதுலயும் எந்த சந்தேகமும் இல்லை. சோ இந்த சிந்தனையோடவே இன்றைய நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட
உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம், ஆலயம். பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம், ஆலயம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் ஆலயம், ஆலயம். காற்றும் வானமும் கடலும் மலைகளும் ஆலயம், ஆலயம். விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். சிறப்பான ஆலய தரிசனம் இந்த இனிய காலை வேளையில் கண்டு கழித்தோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாள் இந்த தளத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், என்ன இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லாமே கிறிஸ்மஸ் மூடு ரொம்ப சந்தோஷமா நம்ம இருக்கக்கூடிய ஒரு நாள். ஸோ அப்போ இந்த நாளில் இன்னும் அதிகப்படியாக நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு, இந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாள் நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய செயல்கள். ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் நன்றி உணர்வு. ஒவ்வொரு நாளையும் கிராட்டிடியூடோட என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. கடவுள் எனக்கு புதிய நாளை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். நமக்கு ஒரு லிஸ்ட் போட்டாலே இன்னைக்கு நம்ம எல்லாரும் குறை சொல்றேன், அது இல்லை இது இல்லை அப்படிலாம் என்ன பண்ணிக்கிறோம், நிறைய குறைப்பட்டு கொள்கிறோம். ஆனால் ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம எதிர்பார்ப்பதற்கு அதிகமாகவே என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. எதிர்பார்ப்பதற்கு அதிகமாகவே நம்முடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனா அதில் நாம் கவனத்தை செலுத்துவதே இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளின் துவக்கத்திலும் அதில் கவனத்தை டெய்லி காலையில் இன்னையிலேருந்து கூட என்ன பண்ணலாம், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். எந்திக்கிறதுல இருந்து என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயம் 3 விஷயம் என்னென்ன கடவுள் எனக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு, நல்ல அப்பா அம்மாவை கொடுத்துருக்காரு, நல்ல உடன்பிறப்பை கொடுத்துருப்பாரு, நல்ல உற்ற துணை என்ன பண்ணியிருப்பாரு, கொடுத்துருப்பாரு. இன்னும் இது போல நல்ல வேலை, நல்லா போயிட்டு வர்றதுக்கு, நல்ல கால்கள் நடப்பதற்கு எவ்வளவோ என்ன பண்ணலாம், அடிக்கிட்டு போகலாம். ஸோ அப்போ அதில் அட்லீஸ்ட் ஒரு 3 விஷயத்த நினச்சி அதுக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளையும் தொடங்கணும் அப்படின்னா
ஒவ்வொரு நாள் நமக்குள்ள மகிழ்ச்சி. ஹாப்பினஸ் அப்படியே பொங்கி வழியும் கூட சொல்லலாம். சொல்லி பாருங்க, அப்பதான் தெரியும் இல்லையா? அதை அனுபவிக்கிறப்பதான் அதோடைய ருசியும் பசியும் வந்து நம்மளுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாம். பாருங்க பகுதி பார்க்கலாம். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 89. பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நான் பார்க்கின்ற பொழுது, இந்த திருப்பாடலானது இஸ்ராயேலான எத்தனாலால் எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது, தாவீது அரசர் வாழ்ந்த காலத்தில் அல்லது சாலமோன் அரசர் வாழ்ந்த பிற்காலத்தில் இவர் வாழ்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏன் எதற்காக இந்த திருப்பாடலானது எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 2 காரணங்களை கூறுகிறார்கள். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை இஸ்ராயல் மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்றால், இதோ தாவீது அரசருக்கு வாக்குறுதியானது கொடுக்கப்படுகிறது. உனது சந்ததியை நான் பெருக செய்ய இருக்கிறேன், உன்னிடமிருந்துதான் இதோ பல அரசுகள் வர இருக்கிறது என்று ஆண்டவரது வாக்குறுதி அவருக்கு அளிக்கப்படுகிறது. ஆனால் அந்த வாக்குறுதிக்கு மாறாக அவருடைய அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆட்சியானது வீழ்ச்சிக்கு உள்ளாவதை தாவீது அரசர் தனது கண்முன்பாக பார்க்கிறார். ஒருபுறம் ஆண்டவரது ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது தாவீதிற்கு, இன்னொரு பக்கமானது அவரது ஆட்சியானது கவிழ்ந்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான், இந்த முரண்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த திருப்பாடலை இஸ்ராயேலான எத்தனால் எழுதுகிறார்.
இதோ இந்த திருப்பாடலை நான் பார்க்கின்ற பொழுது, இறை வசனங்கள் 1-2 நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரது பேரன்பை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் எத்தகையவர், அவரது அன்பு எத்தகையது, ஏனென்றால் தாவீது அரசருக்கு ஆட்சியுரிமை வழங்கப்படும் என்பதை அவர் அங்கே அறிவுறுத்துகிறார். எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், ஆண்டவரது பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். அத்தகைய விதத்திலே அவர் அவர் நன்மைகளை செய்திருக்கிறார். அவரது அன்பானது அளப்பரியது. எனவே ஆண்டவரது பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், ஏனென்றால் அவரது பேரன்பானது நிலைத்துள்ளது என்று நான் அறிவிப்பேன். ஒவ்வொரு நாளும் அவரது பேரன்பை நான் பாடிக்கொண்டிருப்பேன், அறிவித்து கொண்டும் இருப்பேன். ஏனென்றால் அவரது பேரன்பானது நிலைத்திருக்கிறது. இதோ இந்த மக்களோடு நிலைத்திருக்கிறது, தாவீது அரசரோடு அது நிலைத்திருக்கிறது என்று அவர் பாடுகிறார். மேலுமாக அவர் தொடர்கிறார், இத்தகைய பேரன்பு மிக்க இறைவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நேர்மை உள்ளவராக இருக்கிறார், தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக அவர் தாமே இருக்கிறார். இது தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், ஏனெனில் நீர் உண்மை உள்ளவர், உமது உண்மை வானை போல உறுதியானது, நீர் ஒரு நாளும் நீர் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மாறாதவராக இருக்கிறீர். எனவே உனது உண்மையானது, நேர்மையானது, உறுதியானதாக இருக்கிறது, வானை போல உறுதியாக இருக்கிறது. எனவே நான் இத்தகைய பேரன்பை, நீர் உண்மை உள்ளவராக இருப்பதை தலைமுறை தோறும் எனது நாவினால் நான் அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்பேன். ஆக இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் சொல்கிறார், ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், பேரன்பு மிகுந்தவராக இருக்கிறார். எனவே நான் தொடர்ந்து அவரை பாடிக்கொண்டிருக்கிறேன். அவரது பேரன்பானது நிலைத்திருக்கக்கூடியது என்று ஒவ்வொரு நாளும் நான் அறிக்கையிடுகிறேன். மூன்றாவதாக ஆண்டவர் தாமே உண்மை உள்ளவர் என்பதை நான் எந்நாளும் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் அவரது உண்மையானது வானை போன்று உறுதியாக இருக்கிறது. தலைமுறை தோறும் ஆண்டவரது உண்மையை எனது நாவினால் நான் அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்பேன் என்று பெருமகிழ்ச்சியோடு அவர் பாடுகிறார். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், இறை வசனங்கள் 3-4 நாம் பார்க்கிறோம். நீர் உரைத்தது, ஆண்டவர் தாமே உரைக்கிறார், நான் தேர்ந்து கொண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன். அப்படி என்றால் தாவீது அரசரோடு ஆண்டவர் தாமே ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் தாமே அவர் திருப்பொழிவு செய்து அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் தேர்ந்து கொண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன், எனது ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறுகிறேன். என்ன கூறுகிறார் என்றால், உனது வழிமரபை என்றென்றும் நான் நிலைக்கச் செய்வேன், உனது சந்ததியை நான் பெருக செய்வேன், உனது அரியணையை நான் தலைமுறை தோறும் நிலைத்திருக்க செய்வேன். அப்படி என்றால் உனக்கு வீழ்ச்சியே இல்லை. உனது சந்ததியை நான் பெருக்குகிறேன், உனது அரசாட்சியையும் நான் நிலைத்திருக்க செய்கிறேன் என்று ஆண்டவர் தாமே அருமையான ஒரு வாக்குறுதியை கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். இறை வசனம் 26 நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே இதோ தாவீது அரசர் அவரை நோக்கி பாடுகிறார். என்ன ஒரு வார்த்தையை சொல்லி பாடுகிறார் என்றால், நீரே எனது தந்தையாக இருக்கிறீர், நீரே எனது இறைவனாக இருக்கிறீர், நீரே எனது மீட்பின் பாறை என்று ஆண்டவரை நோக்கி அவர் பாடுகிறார். இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை நோக்கி அதை பாடக்கூடிய அந்த ஒரு வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், தாவீது அரசருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதி, உனது அரியணையை நான் நிலைத்திருக்க செய்வேன், வள்ளி மரபினரை உனக்கு நான் பெருகச் செய்வேன் என்று கொடுத்த அந்த வாக்குறுதியை கேட்ட தாவீது அரசர் மகிழ்ச்சி கொள்கிறார். எனவே ஆண்டவரை அவர் என்ன சொல்கிறார், எனது தந்தை என்று சொல்கிறார், எனது இறைவன் என்று சொல்கிறார், எனது மீட்பினுடைய பாறையாக அவர் இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆக மகிழ்ந்து இறைவனை தனது தந்தையாக, இறைவனாக, மீட்பராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதர் நிலைக்கு தாவீது அரசர் அந்த நேரத்திலே வருகிறார். ஏனென்றால் ஆண்டவர் செய்த அத்தகைய செயல்கள் வியப்புக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் அவரோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். நான் தேர்ந்து கொண்டவன் நீ, உன்னை நான் திருப்பொழிவு செய்திருக்கிறேன், உனக்கு அரசவையை கொடுக்கிறேன், வழிமரபை கொடுக்கிறேன் என்று சொல்லி. ஆக ஆண்டவரின் மகிழ்ந்த அந்த அரசர் ஆண்டவரை நோக்கி பாடுகிறார், நீரே எனது இறைவன், நீரே எனது நம்பிக்கை, நீரே எனது பாதுகாப்பு, மீட்பு என்று ஆண்டவரை நோக்கி பாடுகிறார். பிரியமானவர்களே, நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்மிடத்திலும் இறைவன் அதே செயல்களை தான் செய்து கொண்டிருக்கிறார். தனது பேரன்பை முழுமையாக காட்டிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நம்பிக்கை கொள்வோம், அவரிடத்தில் நாம் திரும்பி வருவோம். இறை ஆசை நமக்கு நிறைய கிடைக்கும். ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவன் தாமே பேரன்பு மிகுந்தவராக இருக்கிறார். அவரது பேரன்பிலே என்றென்றும் நன்மை தன்மை நிறையக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த இறை வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே தேர்ந்தெடுத்திருக்கிறார். எப்படி தாவீது அரசரை அவர் தேர்ந்தெடுத்தாரோ, அவரை அபிஷேகம் செய்தாரோ, அதே போன்று ஆண்டவர் தாமே நம்மை தேர்ந்தெடுத்து
நமக்கு தேவையான எல்லா ஆசிரியும் அருளையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் எல்லோரும் தாவீது அரசரை போல ஆண்டவர் நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே, நீரே எமது கடவுளாக இருக்கிறீர், நீயே எமது தகப்பனாக இருக்கிறீர், நீயே எங்களுக்கு மீட்பராக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் ஆசீரும் அருளும் இறைவன் வழியாக உங்களுக்கு கிடைக்க உங்களை நாம் வாழ்த்துகிறோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு நாம் தினந்தோறும் நாள்தோறும் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க. எஸ், நாமே எப்படி பாதுகாப்பா பார்த்துக்கிறது முக்கியமோ, அதே மாதிரி நம்மளுடைய உடல் அப்படின்றதும் ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட உடல் ரொம்ப ஆரோக்கியமா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆரோக்கியமா இந்த வாழ்க்கையை வாழ்றோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்துல பெருசா செலவு எதுவும் இருக்காது, ஹாஸ்பிட்டல் செலவுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஆரோக்கியமா இருந்தோம்னா நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா பெரும்பாலும் துன்பம்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் எதை பார்க்கப்படுறாங்க அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமற்ற நிலையில போய் நம்ம எங்கேயோ போய் படுத்துட்டோம், இல்லை எங்கேயோ உட்காந்துட்டோம், அது பிள்ளை வீடா இருந்தாலும் சரி, இல்லை பெற்றோர்கள் வீடா இருந்தாலும் சரி, நம்மள ஒரு பாரமா பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு தருணம்லாம் நம்ம ஏற்படுத்த மாட்டோம். அப்படின்றப்போ நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியில இருக்கும் இல்லையா? நிச்சயம் நீங்க சொன்ன 100% உண்மை. நம்ம பல நேரங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதே கிடையாது. போதுமான எக்ஸசைஸ், சரியான உணவு, சரியான நேரத்தில் உணவு, சரியான அளவில் உணவு. ஸோ இது போல் நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக இந்த உலகில் நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம படுத்துட்டோம்னா நிச்சயமாக அது பாரமாக உணர்ந்தாலும் சரி, உணராவிட்டாலும் சரி, நம்முடைய குழந்தைகளோ பெற்றோர்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்குவாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்களோட இயல்பு வாழ்க்கை என்ன பண்ணும், பாதிப்புக்கு உள்ளாகும். ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுல பிரச்சனை, அதுபோல் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு வேலைக்கு செல்வதில் பிரச்சனை. ஏன்னா நமக்கு அவங்கள பார்த்துக்க ஒரு ஆள் இருக்கணும், அதுக்கு அவங்க அங்கே லீவு கேட்கணும், அந்த லீவு கேட்டால் அந்த மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய ஏச்சு பேச்சுக்களை என்ன பண்ணணும், கேட்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்போ உடலை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்வதால் நாம் மட்டும் மகிழ்ச்சியா இல்ல, நம்மை சார்ந்திருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இன்னும் என்னென்ன இருக்கின்றது தொடர்ந்து பேசலாம். பார்த்து பார்க்கலாம். டிசம்பர் 24. புனித பவுலா எலிசபெத்தா செரியோலி. இத்தாலி நாட்டிலுள்ள சோன்சினோ பகுதியில் வாழ்ந்த பிரான்செஸ்கா செரியோலி, பிரான்செஸ்கா குர்னியானி பெற்றோருக்கு கிபி 1816ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் பிறந்தார் பவுலா எலிசபெத்தா செரியோலி. இறை பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவர் பெர்காமோ பல்கலைக்கழகத்தில் 5 ஆண்டுகள் கல்வி பயின்றார். கிபி 1835ஆம் ஆண்டு 59 வயதான கெயத்தானே புசைக்கி என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட செரியோலி 4 குழந்தைகளுக்கு தாயானார். பிறந்த சில காலங்களிலேயே தன் 3 குழந்தைகளையும் தன் 4வது குழந்தையான கார்லேவை 16 வயதிலும் இழந்த இவர் கிபி 1854ஆம் ஆண்டு தன் கணவரையும் இழந்தார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய எலிசபெத்தா செரியோலி கிபி 1856ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் நாள் தன் முதல் வார்த்தைப்பாட்டினை அளித்து அருட்சகோதரியானார். ஏழை மக்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் உதவிகள் செய்து அவர்களிடம் அன்போடு இருந்த எலிசபெத்தா கிபி 1857ஆம் ஆண்டு சிஸ்டர் ஆஃப் த ஹோலி ஃபேமிலி என்னும் துறவற சபையினை தொடங்கி இறைப்பணிகளைச் செய்தார். கிபி 1863ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் நாள் ஆண்களுக்கென்று காங்கிரிகேஷன் ஆஃப் த ஹோலி ஃபேமிலி என்னும் சபையினை தொடங்கிய இவர் கிபி 1865ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் நாள் தன் 49வது வயதில் விண்ணகமடைந்தார். ஏழை குழந்தைகளும் ஆதரவற்ற குழந்தைகளும் நன்கு பராமரிக்கப்பட வேண்டுமென்பதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக 2 சபைகளை தொடங்கி இறைப்பணிகளைச் செய்த அருட்சகோதரி பவுலா எலிசபெத்தா செரியோலியினை
திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் கடந்த 2004ஆம் ஆண்டு மே 16ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித பவுலா எலிசபெத்தா செரியோலி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆதரவற்ற இல்லங்களில் வளருகின்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, எஸ், நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் சின்ன சின்னதான் இருக்கு, ஆனா அதெல்லாம் செஞ்சா அவ்வளவு சூப்பர் ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னா அந்த வகையில் அடுத்ததான் ஸோ அடுத்ததான் நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை ரெகுலராக செஞ்சால் அது எனக்கு மகிழ்ச்சி என்ன பண்ணும், தரும், கொடுக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்னுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், என்னுடைய மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, நான் செய்யக்கூடிய செயல் மற்றவங்களை காயப்படுத்துறதாக இருக்கக்கூடாது. என்னுடைய மகிழ்ச்சி அடுத்தவரை காயப்படுத்தி வரக்கூடிய ஒரு சிறு புன்னகை கூட ரொம்ப ரொம்ப தவறு. ஆனால் பிறரை காயப்படுத்தாமல் வரக்கூடிய எவ்வளோ பெரிய மகிழ்ச்சினாலும் அது மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது. வேலை முடிச்சுட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு ஒரு மிகப்பெரிய மன திருப்தி கிடைக்கும். அந்த மன திருப்தி எனக்கு என்ன பண்ணும், மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். டெய்லி சாலைகளில் பரபரந்து போகக்கூடிய சாலைகள் அன்றைக்கி எனக்கு பேருந்தில் போகிறது எனக்கு விருப்பமாக இருக்குது, இல்லை தொடர் வண்டியில் போகிறது எனக்கு விருப்பமாக இருக்குது. அன்றைக்கி அதை செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு என்ன பண்ணும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்போ என்னைக்கோ ஒரு நாள் நான் விருப்பப்பட்டதை செய்கிறப்போ அது என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறது இல்லையா? அப்போ அதை ஒவ்வொரு நாளும் எனக்கு பிடித்த செயல்களை பிறரை காயப்படுத்தாத வண்ணம் நான் செய்கின்ற பொழுது அது ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள மகிழ்ச்சி என்ன பண்ணும், தரும் என்பதில் சந்தேகமில்லை. இன்னும் தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். எட்டாம் வகுப்பு மாணவன் தேர்வு ஒன்றில் முட்டை வாங்கினான். பெரும் அதிர்ச்சியாகி போனான். காரணம், அனைத்து கேள்விகளுக்குமே அவன் சரியான பதில்களையே எழுதியிருப்பதாக நம்பினான். வாங்கிய விடைத்தாளை தூக்கி கொண்டு பள்ளி நிர்வாகத்திடன் ஓடினான். மூச்சிறைக்க முறையிட்டான். சரி, அவன் என்னதான் அந்த கேள்விகளுக்கு பதில் தந்திருப்பான்? இதோ வரிசைப்படுத்தி சொல்லுகிறேன். அந்த செல்ல மாணவனுக்காக. எந்த போரில் திப்பு சுல்தான் உயிரிழந்தார்? கடைசி போரில். இந்திய சுதந்திரத்திற்கான பிரமாணம் எங்கே கையெழுத்து இடப்பட்டது? காகிதத்தின் அடிப்பகுதியில். சில நிகழ்ச்சிகளில் வாழை மரங்கள் எதற்காக கட்டப்படுகின்றன? அவைகள் விழாமல் இருப்பதற்காக. விவாகரத்துக்கான முக்கிய காரணம் எது? திருமணம்தான். இரவு பகல் எவ்வாறு ஏற்படுகிறது? கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே மறைவதாலும், மேற்கே மறையும் சூரியன் கிழக்கே உதிப்பதாலும் இரவு பகல் ஏற்படுகிறது. மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்? அவரது பிறந்த நாள் அன்று. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றனவா? இல்லை, அவை அவரவர் வீட்டில் தான் நிச்சயிக்கப்படுகின்றன. தாஜ்மஹாலை யார் யாருக்காக கட்டினார்? சுற்றுலா பயணிகளுக்காக கொத்தனார்களால் கூடி கட்டப்பட்டது. கடைசி கேள்வி, 8 மாம்பழங்களை 6 பேருக்கு வெட்டாமல் எப்படி சமமாக பிரித்து கொடுப்பது? ஜூஸ் போட்டு 6 டம்ளர்கள் சமமான அளவில் ஊற்றி கொடுக்கலாமே. ஆமா, பயவுள்ள சரியாத்தானையா சொல்லியிருக்கான். பள்ளி பிள்ளைகளின் பொதுவான வேண்டுதல் இதுதான். இறைவா, சுமையில்லா புத்தகப்பை வேண்டும், சுவையான பாடங்கள் வேண்டும், அடிக்காத ஆசிரியர் வேண்டும், செடியோடு பேச வேண்டும், பட்டாம்பூச்சிகளை விரட்டி திரிய வேண்டும், கடைசியாக வகுப்பறை முழுக்க நொறுக்கு தீனிகள் ஆங்காங்கே தொங்க வேண்டும். நல்லா இருக்குல்ல? இதோ ஒரு வாத்தியாரும் இன்னொரு மாணவனும் மோட்டிவேஷன் வகுப்புல. நீ பெரியவனாக என்ன பண்ண போற? கல்யாணம். அது இல்ல, நீ என்னவாக விரும்புகிறாய்? ஹஸ்பண்டாக. நோ நோ நோ, ஐ மீன் உனக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்கிற? ஒய்ஃப் கிடைக்கும்னு. நோ நோ நோ, நான் வேற மாதிரி கேட்கிறேன். கேளுங்க, உன் பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ண போற? மருமகளை தேடி தருவேன். ஸ்டூபிட். உங்க அப்பா என்ன எதிர்பார்ப்பாரு எதிர்காலத்துல? பேர குழந்தைகளை. ஐயோ கடவுளே, உன்னோட வாழ்க்கையின் லட்சியம்தான் என்ன? நாம் இருவர் நமக்கு இருவர். எப்படி நல்லா இருக்கா டயலாகு? இதோ இன்னொரு ஆசிரிய மாணவ கேள்வி பதில். டேய், முட்டாளுக்கும் அடிமுட்டாளுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்க எல்லாம் முட்டாள் சார், நீங்க எங்களை போட்டு அடிக்கிறதுனால நீங்க அடிமுட்டாள் சார்.
அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன? எஸ், பெரும்பாலானவர்கிட்ட போயிட்டு கேட்குறப்போ ஏன் அவங்களாம் ஹாப்பியாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை, சில பேர்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி சோகத்திலே இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்குறப்போ, இல்லை அவங்கள வந்து நம்ம அவங்க கிட்ட போய் பேசுகிறப்போ தான் தெரியும் அவங்க பெரும்பாலும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேயே நிரம்பி இருப்பாங்க. எது நினைச்சாலும் வந்து எதிர்மறையான ஒரு எண்ணங்களோடவே அவங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த எதிர்மறை எண்ணங்களிலிருந்து வெளியே வந்தா, அதை விட்டுட்டு வெளியே வரும்பொழுது நம்மளுக்கு மகிழ்ச்சி அப்படின்றது கிடைக்கும். நிறைய பேர்ல ஒரு சிலர் சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் சொல்லலாம், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலர்ல ஒரு சிலர் என்ன பண்ணலாம் சொல்லலாம். அவங்க வந்து நைட்டு தூங்கும் போது வந்து தலகாணி போர்வை பெட்ஷீட் இல்லாம கூட தூங்குவாங்க. ஆனா பிரச்சனையை பத்தி கவலைப்படாம தூங்கவே மாட்டாங்க. அவர்கள் போர்வையை போர்த்தி கொண்டு தூங்குவது போல பிரச்சனையை தான் என்ன பண்றாங்க, போர்த்திக்கிட்டு அவங்க என்ன பண்றது, தூங்குறது. அதாவது அதுக்கு என்ன நடக்குது, இது என்ன நடக்குது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம். எல்லாமே என்னன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான். ஓவர் திங்கிங் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ். அது நடக்குமா நடக்காதங்கள்லாம் நிச்சயமற்ற ஒரு நிலை. அப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இதில் இன்னொரு பெரிய பிரச்சனைனா, நம்ம எப்போ சொல்கிற மாதிரி ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு அந்த 4 பேர் யார் என்ன ஏதுன்னு யாருமே நமக்கு தெரியாது. நமக்கு தேவையில் இருக்கிறப்ப உதவி செஞ்சிருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ அப்படிப்பட்ட நபர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அதை நினச்சி கவலைப்பட்டு இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களால் நம்மளை நிரப்பி இங்கே யாருடைய மகிழ்ச்சியை இழக்கிறோன்னு பார்த்தா நம்முடைய மகிழ்ச்சியை தான் இருக்கும். அப்போ அந்த எதிர்மறை எண்ணங்களை விரட்டி அடித்து விட்டு யார் என்ன சொன்னா என்ன, ஏன்னா கடந்த காலத்தில் நம்மளுடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியோட பேசியிருக்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிற 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு கவலைப்படாமல் செயல்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பேசியிருக்கிறோம். அப்போ அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நமக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லைதான். தொடர்ந்து பேசலாம், பார்த்து பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று முணுமுணுப்பை கண்டித்த இயேசு என்னும் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முணுமுணுத்தல் என்றால் என்ன? அது ஒரு வாழ்வியல் சிக்கல், ஒரு உளவியல் சிக்கல். முணுமுணுத்தல் என்பது ஒரு மாற்று கருத்தை வலிமையோடு எடுத்துரைக்க துணிவின்றி நமக்கு மட்டுமே கேட்கிற தொனியில் பேசுவதுதான் முணுமுணுப்பு. ஒரு மாற்று கருத்தை துணிவோடு சொல்ல முடியலை, ஆனால் நமக்கு மட்டுமே கேட்குற மாதிரி நாம் பேசுகிறோம். இதுதான் முணுமுணுத்தல். இந்த முணுமுணுத்தலை பற்றி விவிலியம் பல செய்திகளை சொல்கிறது, நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஒரு செய்தியை பார்ப்போம். யோவான் நற்செய்தி 6:41. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். 43. இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். எனவே நீங்கள் முணுமுணுக்காதீர்கள். முணுமுணுப்பு என்பது ஒரு தன்னம்பிக்கை குறைவான ஒரு கோழைத்தனமான ஒரு செயல். முணுமுணுத்தலை பற்றி விவிலியம் என்ன சொல்கிறது? அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டனைக்குரியது. ஏனென்றால் இஸ்ராயல் மக்கள் பழைய ஏற்பாட்டில் கடவுளுக்கு எதிராகவே முணுமுணுத்தார்கள். கடவுளுக்கு எதிராக துணிந்து அவரால் பேச முடியவில்லை, ஆகவே முணுமுணுத்தார்கள். 1 கொரிந்தியர் 10:10 நாம் வாசிக்கிறோம், அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர், இதனால் அவர்கள் அழிவு விளைக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்க கூடாது என்று பவுலடியார் சொல்கிறார். இயேசுவும் சொல்கிறார், உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். ஒரு வித்தியாசமான செய்தி. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை, நம்முடைய பேச்சை நாம் ஆய்வு செய்ய வேண்டும், தன்னாய்வு செய்ய வேண்டும், செல்ஃப் அசஸ்மெண்ட். என்னிடத்தில் இந்த முணுமுணுக்கிற பழக்கம் இருக்கிறதா? முணுமுணுத்தல், புலம்புதல், முறையீடு செய்தல், குறை சொல்லிக்கொண்டே இருத்தல், இவையெல்லாம் தீய பழக்கங்கள். நம்மிடம் இருக்கின்றனவா இல்லையா என்பதை முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். அல்லது நமக்கு நெருக்கமானவர்களிடம் ஃபீட்பேக், அவர்களிடமிருந்து கருத்தை கேட்க வேண்டும். நான் முணுமுணுக்கிறேனா, நான் புலம்புறேனா, நான் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேனா, எப்போ பார்த்தாலும் நான் எதிர்மறையாகவே பேசி கொண்டிருக்கிறேனா என்று நமக்கு நெருக்கமானவர்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னறிவு, செல்ஃப் அவேர்னஸ். ஆகவே முணுமுணுக்கும் பழக்கம் உள்ளவர்கள் அதை முற்றாக நிறுத்த வேண்டும். முணுமுணுப்பது என்பது விவிலியத்தால், இயேசுவால் கண்டிக்கப்பட்ட ஒரு பழக்கம். அதற்கு பதிலாக துணிவோடு இந்த கருத்து எனக்கு ஏற்புடையதல்ல என்று நாம் பேசிவிட வேண்டும், அல்லது அமைதி காத்து விட வேண்டும். ஒன்று துணிவோடு பேச வேண்டும், அல்லது அமைதி காக்க வேண்டும். இரண்டுக்கும் இடையில் மாறாக முணுமுணுப்பது என்பது தேவையற்றது, தீமையானது. அது விவிலியத்தால் கண்டிக்கப்படுகிறது. இயேசு கூறுகிறார், நீங்கள் முணுமுணுக்க வேண்டாம்.
உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்ல நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கான காரணங்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம், நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சில இலக்குகளை நம்ம என்ன பண்ணணும், வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் அந்த இலக்குகள் அப்படின்னா, அந்த இலக்குகள் எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. என் லைஃப்ல நான் ஏதோ ஒரு சில டார்கெட் என்ன பண்ணலாம் வச்சிருக்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு நிறைவுக்குள்ள நான் இப்படி ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும், செஞ்சு முடிக்கணும். இந்த 2026ஆம் ஆண்டு துவக்கத்துல இந்த நாளுக்குள்ள இந்த விஷயத்தை என்ன பண்ணணும், செஞ்சு முடிக்கணும். இதை அப்படிங்கிற ஒரு டார்கெட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு கோல் செட் பண்ணிக்கலாம். அப்போ அதை அடைகின்ற பொழுது நமக்குள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, நான் நினைச்சதை முடிச்சேன். ஸோ அப்போ இது என்னன்னா, நமக்கு அடுத்த இன்னொரு இலக்கை செட் செய்யறதுக்கும் அந்த இலக்கை நோக்கிய பயணத்திற்கு ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் என்ன பண்ணும், நமக்கு கொடுக்கும். அப்போ அது நாம எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கும். இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்ப்போம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரும். ஓகே. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க நாள்தோறும் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன? எப்பவுமே எப்படி நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் தாட் இருந்தா நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமோ, அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கவங்களும் அதே பாசிட்டிவ் தாட்டோட இருக்கிற மனிதர்களா, இருக்கிற மக்களா நம்ம கூட இருக்கிறப்போ நம்ம இன்னும் ஹாப்பியா இருக்க கூடும், மகிழ்ச்சியா இருக்க கூடும் அப்படின்றது தான் அடுத்த பாயிண்ட். நிச்சயமா நம்ம நிறைய நேரங்கள் நினைச்சுக்கிறோம், சிலரை திருத்துவதற்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அப்படி கிடையாது. ஒரு முறை ஃபாதர் அருள்ராஜ் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் இருக்கிறாரு. ஸோ அவரோட பேசிட்டு இருக்கிறப்போ எல்லா விஷயம் நல்லா பண்ணுற, சில சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு டைம் என்ன பண்ணாரு சொன்னார். அப்போ ஏன் சரியில்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு, நீ எல்லாம் நல்லா செய்கிற வைக்கிற, ஓகே, ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இது தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஏன் இதை வந்து ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கிற, இல்லை மேபி என் கூட சேர்ந்து அவன் மாறலாம் இல்லையா, அவன் சேஞ்ச் ஆகலாம் இல்லையா அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அப்போ அவர் சொன்னார், அவங்க கூட சேர்ந்து நீ மாறிட்டா என்ன அப்படின்னு. ஸோ அப்போ என்னன்னா, இந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் ஒருவேளை அவங்க சேஞ்ச் ஆகக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா, அவங்கள நம்ம மாற்றம் ஏற்படுத்துவது, என்னை புரிஞ்சுக்கிறாங்க, நல்வழி இதுதான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவர்களை நேர்வழிப்படுத்துறதுல தப்பு கிடையாது. சிலர் எப்பவுமே அந்த நேர்வழி என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க எப்பவும் எதிர்நிலையாகத்தான் இருப்பார்கள், எதிர்மறையாகவே தான் சிந்திப்பார்கள், எதிர்நிலையாகவே தான் என்ன பண்ணுவாங்க, பேசுறாங்க அப்படின்னா அவங்கள கூட வச்சிருக்கிறது நமக்கு தான் என்னது, நிச்சயமா. அப்போ அவங்களை பார்த்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு தோணா கூட அவங்களுடைய எண்ண ஓட்டம் நமக்குள்ள என்ன ஆயிரும், ஈஸியா வந்துடும். ஸோ ஒரு பாசிட்டிவிட்டி ஒருத்தருக்குள்ள திணிக்கிறத காட்டிலும் ஒரு நெகட்டிவிட்டி ஒருத்தருக்குள்ள தூக்கி போறது ரொம்ப ரொம்ப எளிது. வெரி சிம்பிள் உதாரணம். இன்னைக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டில் வந்து வாகன எண் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு அது வந்து பரிவாகன் ஒரு போர்ட்டல் இந்திய அரசு என்ன பண்ணிருக்கு, உருவாக்கி வச்சிருக்குது. நீங்க எந்த ஸ்டேட்ல எங்க போய் பார்த்தாலும் அதுல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் என்ன பண்ணிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டுத்தொகை 8ன்னு வர நம்பர் யாரும் எடுக்கிறதே கிடையாது. நீங்க எந்த சீரீஸ்ல போய் பார்த்தாலும், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் பார்த்தாலும், எந்த ஆர்டிஓல போய் பார்த்தாலும் 8 கூட்டுத்தொகை வரக்கூடிய நம்பர்ஸ் என்ன இருக்காது, போயிருக்காது. காரணம் என்னன்னா, 8 வந்து ராசி இல்லாத எண்ணு என்ன ஆயிடுச்சு, கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதே விஷயம் மற்ற பிற மாநிலங்கள்லயும், அண்டை மாநிலம் பாண்டிச்சேரி, அங்க இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. 8000 நம்பரை கொடுக்குறாங்க, அந்த 8 கூட்டுத்தொகை. அப்ப இது என்னன்னா, ஒரு நெகட்டிவிட்டி முதல்ல என்ன பண்ணியாச்சு, போட்டு திணிச்சாச்சு. அதை வந்து இப்போ பாசிட்டிவா மாத்தணும்னா அதுக்கேற்ற பாசிட்டிவிட்டி நம்ம கிட்ட இல்ல. அதை ஏற்று நம்ம ஒருவேளை ஸ்டெப் எடுத்து கொண்டு போனாலும் இன்னும் 4 பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ 8ஆம் நம்பர் அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன ஆயிருது, பயமாய் போயிருது. ஸோ அப்போ இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை ஒருத்தவங்க நமக்குள்ள திணிக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு தள்ளி இருக்கிறதுல தப்பே கிடையாது. அதே நேரத்தில் பாசிட்டிவான மக்களை என் லைஃப்ல வச்சுக்கிட்டா தான் லைஃப் ஹாப்பியா இருக்கும். இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம என்னென்ன செய்ய வேண்டியதை தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே வெற்றியடைய நாம் எல்லாரும் மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு செயல்பாட்டை இதோ ஜேம்ஸ் ஆலன் என்ற அந்த அறிஞர் நமக்கு சொல்லுகிறார். அவர் கூறுகிறார், லிட்டில் திங்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் ஆஃப் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ். Throw aside the thought that little things can be neglected, as it will lead to unhappy life. நண்பர்களே, நம்முடைய வாழ்விலே ஒரு சில காரியங்கள் மிக முக்கியமானவை, ஒரு சில முக்கியத்துவம் இல்லாதவை என்று நாம் கணிக்க, அதன் பிரகாரம் செயல்பட நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம். வழக்கமாக முக்கியமான காரியங்களுக்கு நேரத்தையும் நமது ஆர்வத்தையும் நமது கவனத்தையும் செலுத்துவோம். சிறு சிறு காரியங்களை அப்படியே நாம் விட்டு விடுவோம். ஆனால் வெற்றி அடைய வேண்டும் என்றால் பாருங்கள், ஜேம்ஸ் ஆலன் கூறுகிறார், மிகச்சிறிய செயல்கள் மிக மிக முக்கியமானவை.
சிறிய காரியங்கள் தானே, இதையெல்லாம் விட்டுவிடலாம் என்ற அந்த எண்ணம் உனக்கு ஏற்பட்டிருந்தால் இன்றோடு அதை கைவிட்டு விடு. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியோடு வாழ சிறிய காரியங்களை கூர்ந்து கவனித்து செயல்படும் பழக்கத்தை உருவாக்கு. மிகச்சிறிய காரியம், அதையும் சரியாக செய்தால்தான். நண்பர்களே, ஒரு எந்திரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் எங்கோ ஒரு இடத்திலே ஒரு மிகச்சிறிய ஒரு போல்ட், ஒரு நட்டு இருக்கும். இது சிறிய போல்ட் தானே என்று விட்டுவிட்டால் என்ன ஆகும்? அந்த இயந்திரம் செயல்படும் போது அது சரியாக செயல்படாது. நாம் செய்கின்ற வேலை அத்தனையுமே கெட்டுப்போய்விடும், அந்த இயந்திரமும் பழுதாகும். அதே போலதான் அட்டென்ட் டு த ஸ்மால் திங்ஸ். அழகாக சொல்கிறார் பாருங்கள். நம் வாழ்வில் மிகச்சிறிய காரியங்களுக்கு நாம் கவனம் செலுத்தினால் கட்டாயமாக நம் வாழ்விலே நாம் பெரிய பெரிய காரியங்களை ஆற்ற முடியும். எனவே இது சிறிய காரியம்தானே என்று அதை அலட்சியப்படுத்துகின்ற மனப்பான்மையை களைந்துவிட்டு சிறு சிறு காரியங்களிலும் முக்கியத்துவம் கொடுத்து கவனத்தை செலுத்து. அப்போது வாழ்விலே நீ உயர்வடைவாய், வெற்றி பெறுவாய். அந்த வெற்றிக்காக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். மிக சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய சில செயல்கள் அடுத்ததான் நோ சொல்ல தெரிஞ்சிருந்தா லைஃப் சந்தோஷமா இருக்கும். அதாவது மனிதன் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் அதுக்கு மேலே வயிற்றுக்குள்ள என்ன பண்ண முடியாது, திணிக்க முடியாது. ஒருவேளை கடவுள் நமக்கு வந்து 2 கண்கள், 2 காது, 2 கைகள், கால்கள்லாம் கொடுத்த மாதிரி 2 இறைப்பை அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் அடுத்த வாரத்துக்கான சாப்பாடை நம்ம என்ன பண்ணுவோம், சேர்த்து உள்ள ஸ்டோர் பண்ணி வைப்போமே தவிர அது ஓகே அது கரெக்டாக பயன்படுத்தணும் நம்ம பயன்படுத்திருக்க மாட்டோம். ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்துல தான் போதும்னு என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். அப்போ அது போல் எந்தெந்த விஷயத்துக்கு என்னால் சரின்னு சொல்ல முடியுதோ அதில் நான் சரின்னு சொல்லணும். எந்தெந்த விஷயத்துக்கு நான் நோ சொல்ல வேண்டுமோ நான் நோ சொன்னாங்க என்ன பண்ணுவேன், சந்தோஷமாக இருப்பேன். இப்போ வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம், அந்த வேலை பழுவு நம்ம முடிச்சுட்டு ஏதோ நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கிறோம், ஃபேமிலியோட வெளியே போகிறதுக்கு ஏதோ ஒன்று. அந்த நேரத்தில் மேலதிகாரிகள் வந்து இன்னும் இந்த வேலையை கூடுதலாக முடிச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நோ சொல்ல தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் நான் என்ன பண்ணிட்டேன், முடிச்சுட்டேன். இப்போ அடுத்த இன்னொரு டாஸ்க் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. ஆனால் நான் என்னோட ப்ரியாரிட்டி என் ஃபேமிலிக்கு என்ன பண்ணியிருக்கேன், செட் பண்ணியிருக்கேன், என்னோட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த பட்சத்தில் எதுக்கு நான் எஸ் எதுக்கு நோ சொல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒருவேளை ஃபேமிலி கமிட்மெண்ட்டை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ, இதை நம்மை தவிர யாராவது செய்வதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த நோ சொல்ல தெரியலை அப்படின்னா எல்லா வேலைகளும் நம்ம மீது கொடுக்கப்படும். எல்லா நிலைகளிலும் நாம் குடும்பத்தினரோடு செலவிடுவதற்கோ இல்லை நண்பர்களோடு செலவிடுவதற்கோ நமக்கு நேரம் என்பது இருக்காது. ஒரு பெரிய முக்கியமான செயலை எனக்கு தோணுது. எஸ் எங்க எஸ் சொல்லணும், எங்க நோ சொல்லணும் ஹாப்பியா இருக்கிறதுக்கு இல்லையா ஜோ? நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ன இந்த தொடரில் உங்களோடு நான் இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்தியில் ஆளும் அரசு பாராளுமன்றத்தின் வழியாக எந்த விதமான சட்டங்களை இயற்றலாம் என்பதை பற்றி நேற்று பார்த்தோம். இன்று மாநிலங்களினுடைய அதிகாரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். பிரிவு 246 அதை மிக தெளிவாக விளக்கி சொல்கிறது. இதனால் அந்த மாநில சட்டமன்றம் மாநிலம் முழுமைக்கோ அல்லது மாநிலத்தினுடைய ஒரு பகுதிக்கோ இத்தகைய சட்டங்களை இயற்றுவதற்கான உரிமையை பெறுகிறது. இத்தோடு மாநில சட்டமன்றங்களுக்கு பொதுப்பட்டியலில் இருப்பதிலும் சட்டம் இயற்றுவதற்கான உரிமையை அது பெறுகிறது. அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய 66 தலைப்புகள் இருக்கின்றன. இந்த 66 தலைப்புகளில் அதுக்கு 97, இதுக்கு 66 தலைப்புகளில் வந்து மாநில சட்டமன்றம் தன்னுடைய மாநிலத்தின் நலனுக்கான சட்டங்களை இயற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அதில் பார்த்தோம்னா உயர் நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள், நகராட்சி, மாநகராட்சி, பொது நல வாழ்வு, போதையூட்டு மதுவகைகளை உற்பத்தி செய்தல், உடல் ஊனமுற்றோருக்கும் வேலையற்றோருக்கும் உதவி அளித்தல், சுடுகாடுகள், இடிகாடுகள், மாநில அரசால் நிதியுதவி செய்யப்பட்டுள்ள நூலகங்கள், வேளாண்மை, கல்வி உட்பட வேளாண்மை, பயிர்களின் நோய் தடுப்பு முறை, கால்நடை அமைப்பகம், விலங்குகளின் நோய் தடுப்பு, நில உரிமை, மீன்துறை, சுரங்கங்களை ஒழுங்குபடுத்துதல், எரிவாயு மற்றும் எரிவாயு பணிகள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார சமூக நலனுக்கு தேவையான அத்தனை சட்டங்களும் இதுல வரும். பொதுமக்களுக்கான சத்திரங்கள், நாடகங்கள், நாடக அரங்குகள், பந்தயங்கள், அரசின் கீழுள்ள நிலங்கள், நாடாளுமன்றத்தால் இயற்றப்படும் சட்டத்திற்கு உட்பட்டு மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல்,
சட்டப்பேரவை உறுப்பினர்கள், சட்டப்பேரவை தலைவர், துணைத் தலைவர், மாநில அமைச்சர்களின் ஊதியங்கள், மாநில அரசு பணிகளின் ஊதியங்கள், மாநில அரசின் கடன்கள், புதையல்கள், வேளாண்மை வருமான வரிகள், மதுபானங்களுக்கான வரிகள், மாநிலத்தில் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கான வரிகள், ஒரு வட்டார பகுதியில் விற்பனைக்காக பயன்படுத்தப்படுவதற்காக வரும் பொருள்களின் மீதான வரிகள், இப்படி சாலை அல்லது தண்ணீர் பாதை வழியாக எடுத்துச் செல்லப்படும் பொருட்கள் மீதான வரிகள், விலங்குகள் மற்றும் படகு மீதான வரிகள், மேக்சிமம் பார்த்தா வரி விதிக்கிறத பற்றி தான், சட்டம் இயற்றுவதை பற்றி மாநில பட்டியல் சொல்லுகிறது. சொகுசு பொருட்கள் மீதான வரிகள், அப்புறம் இந்த பட்டியலில் சொல்லப்பட்டுள்ளவை மீறப்படுகிற பொழுது அவை குற்றங்களாக மாறுகின்றன. அந்த குற்றங்களுக்குரிய சட்டங்கள், உச்ச நீதிமன்றம் நீங்களாக மற்ற நீதிமன்றங்களுக்கு இந்த பட்டியலில் உள்ள விடயங்கள் பற்றிய அதிகாரங்கள், நீதிமன்றங்களில் செலுத்தப்படுகின்ற கட்டணங்களுக்கான இது, இப்படி பார்த்தா ஒரு மாநிலத்திற்குள்ளால மக்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் மாநில அரசு சட்டமிட்டுவதற்கான வழிமுறைகளை, இதுல பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கடந்த 75 ஆண்டுகளுக்குள்ளாடி மாநில சட்டமன்றங்கள் ஏற்றக்கூடியதற்கு பல சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் வழியாக இவற்றில் பல மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. ஏன்னா ஒரு சமூகம் என்பது இட்ஸ் அன் ஆர்கானிக் சொசைட்டி. இது ஸ்டேட்டிக் கிடையாது, நிரந்தரமாக உள்ள ஒரு தேங்கி கிடக்கிற ஒரு சமூகம் இல்லை, மாறாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிற சமூகம். எனவே மக்களினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப, விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ப, சமூக வளர்ச்சிக்கு ஏற்ப, பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப அந்த சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு மாற்றங்கள் பெற்றிருக்கின்றன. எனவே இந்த மாநிலங்களை உரிமைகளில் இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸில் பாராளுமன்ற சட்டம் ஏற்றலாமான்னு கேட்டால் அது பாராளுமன்றத்துக்கு அனுமதி கிடையாது. பாராளுமன்றம் வழிமுறைகளை கொடுக்கலாம், ஆனால் பாராளுமன்றம் மாநிலத்திற்கான சிறப்பு இந்த அதிகாரத்தில் கை வைக்க முடியாது. அதுதான் மத்திய மாநில அரசுகளுக்கான உறவை பிரித்து காட்டுகிற ஒரு இடம். எங்க பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, அது பொதுப்பட்டியல், இது ஸ்டேட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட் வேற, ஸ்டேட் லிஸ்ட். இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து அடுத்த ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல மத்தியில் ஆளுகிற பாராளுமன்றமும் சட்டம் இயற்றலாம், மாநிலத்தில் இருக்கின்ற சட்டமன்றங்களும் சட்டம் இயற்றலாம் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்திற்கு உட்பட்ட எல்லா விஷயங்களிலும் நேரடியாக கவனம் செலுத்தி அவற்றை மிகச் சிறப்பான விதத்தில் வழிநடத்துவதற்கான ஒரு அதிகாரத்தை கொண்டிருக்கின்றன. அந்த சட்டமன்றங்கள் அந்த அதிகாரத்தை கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றங்கள் தங்களுடைய அதிகார வரம்பிற்குள்ளால நின்று விளையாடினாங்கன்னா வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அதை மீற நினைக்கிற பொழுதுதான் பல நேரங்களில் மத்திய அரசோடு முரண்பட்ட போக்கு வருகிறது. எனவே இந்த விதத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் மாநிலத்தினுடைய தேவைகளை அறிந்து அந்த மாநிலத்திற்காக இந்த பட்டியலை உருவாக்கி கொடுத்து அவற்றை மாநிலங்களுக்கான தனி உரிமையாக கொடுத்திருப்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. எனவே இந்த அடிப்படையில் மாநிலங்களும் மத்திய அரசோடு இணைந்து நல்ல சுமூகமான உறவை பேணுகிற பொழுது கண்டிப்பாக இந்தியா அரசியலமைப்பு சட்டம் சுட்டிக்காட்டுகின்ற பாதையில் வழிநடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நாளில் இணைந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்தது என்ன சொல்றாங்க? நம்மை நாமே முழுமையாக ஏற்றுக்கொண்டால் நம்மால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்றதான். எல்லோருமே இந்த உலகத்துல படைக்கப்பட்டவங்க தான். எல்லோருக்குமே குறைகளும் இருக்கு, நிறைகளும் இருக்கு. ஸோ என்னுடைய குறை என்ன, நிறை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட என்கிட்ட குறைகள் இருக்குன்னா அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் மனத்தோட நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாலே போதும், நம்மளுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை அங்க ஆரம்பித்து விடும். கண்டிப்பா இந்த அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஃபுல்லி அப்படிங்கிறப்ப இதுல நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் லைஃப்ல எப்பப்பா செட்டில் ஆக போற அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இன்னும் நான் 2 வருஷத்துல செட்டில் ஆயிருவேன், இல்லை 5 வருஷத்துல செட்டில் ஆயிருவேன், எல்லாரும் ஒரு பதில் என்ன சொல்லலாம். இது ஒரு மாய பிம்பம், அவ்வளவுதான். அந்த செட்டில் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது என்னன்னு பதில் சொல்ல யாருக்கும் தெரியாது. எதை நீங்க செட்டில்னு சொல்றீங்க? ஒரு வீடோ, ஒரு காரோ, ஒரு பைக் இருந்தால் அது செட்டில்டா? இல்லை ஒரு வீடு, காரு, பைக்கு, வசதியான வாழ்க்கை, நல்ல ஒரு திருமண வாழ்க்கை துணை, நல்ல பிள்ளைகள், இதெல்லாம் இருந்தால் லைஃப் செட்டில்டா? எதை நீங்க செட்டில்னு, எதை நீங்க என்ன அளவுகோல் வச்சிருக்கீங்க? ஸோ அளவுகோல் அப்படின்னு எதுவுமே அதுக்கு கிடையாது. ஸோ சில நேரங்களில் சொல்லுவாங்க, நான் லைஃப்ல செட்டில் ஆகிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் லைஃப்ல செட்டில் ஆகிட்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் லைஃப்ல இந்த நிலைக்கு வந்த பிறகு இந்த வாழ்க்கை துணையை நான் என்ன பண்ண போறேன், தேர்ந்தெடுக்க போறேன். இப்படி எவ்வளோ விஷயங்கள் என்ன பண்ற ஒரு வச்சிருக்கோம்ல, அதுக்கான அளவுகோல் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அந்த நிலை வாழ்க்கையில் வருமானு கேட்டால் வரவும் வராது. ஸோ இங்கே நத்திங் இஸ் பர்ஃபெக்ட், எல்லாமே பர்ஃபெக்ட்னு கிடையவே கிடையாது. ஸோ இப்போ அந்தந்த காலத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டுமோ அந்தந்த காலத்தில் செய்யணும். இதெல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான், இந்த நிலைக்கு நான் போன பிறகு தான் என் வாழ்க்கையில் அடுத்த ஒரு சாப்டரை பற்றி நான் யோசிப்பேன், அடுத்த ஒரு நிலையை பற்றி நான் யோசிப்பேன் அப்படின்னு நினச்சா
அப்படிப்பட்ட ஒரு நிலை என்னைக்குமே வரவே வராது. வராது. ஸோ இப்போ அந்த நிலையில் இந்த பர்ஃபெக்ட் இந்த இம்பர்ஃபெக்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா? ஓகே, என் லைஃப்பில் இன்னைக்கு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், வாங்கிட்டேன். அதுக்கு ஒருவேளை கடனில் நான் வாங்கியிருக்கேன்னா அப்போ அந்த கடன் தொகை இத்தனை நாட்களுக்குள்ளே செலுத்தி முடிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்கான நான் உழைக்கிறேன், அதை நான் என்ன பண்ணுறேன், செஞ்சு முடிக்கிறேன். அடுத்தடுத்த நிலை இதுதான் போகுமே தவிர ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நாள் இது எவ்வளோ பெரிய பணக்காரர்களுக்குமே வந்தது கிடையாது. அந்த விஷயத்தை தான் நம்ம ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுறப்போ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம். ஓடி ஒரு கட்டத்தில் சரி நம்ம நிற்கலாம், இதுதான் நம்ம நினைச்சா செட்டில்டுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அங்கே செட்டில் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். எஸ், ஒரு குறைவான ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் போது நிறைவான வாழ்க்கையும் அங்கே வந்து சேரும் தன்னால் அப்படின்றது தான். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தான் சம்பாவில் போட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெல் பயிர்களில் குருத்து புழு தாக்கம் அதிகமாக இருக்க போகிற நேரம், இருந்துகிட்ருக்க நேரம். சரிங்களா? இதை நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி கதிர்நாவாய் பூச்சி, இந்த சுண்டு விரலில் முதல் கோடு நீளத்துக்கு சிவப்பாக ஒரு பூச்சி வரும் இல்லைங்களா, கதிரில் உட்காந்து காயப்படுத்தும்ல, இந்த 2 பிரச்சனை தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஆரம்பத்துலேருந்து தொழு உரம் போட்டு ஒரு பயிரை வளர்த்து நல்லா அழகாக கொண்டு வந்து கடைசியாக பூ வந்து காய் வர்ற நேரத்தில் நமக்கு இந்த 2 பிரச்சனையால் 25% வரலும் நமக்கு நஷ்டம் ஏற்படும். அதாவது என்னென்னா, 2400 கிலோ கிடைக்க வேண்டிய நெல்லில் 1800 கிலோ தான் கிடைக்கும். அந்த கவனம் இருக்கணுங்க. நீங்கள் இந்த டைமில் எங்கே வந்து ஏமாந்து போவீங்க அப்படின்னா, பயிர் பச்சையாக இருக்கும், அழகாக இருக்கும், பளபளன்னு மின்னும். இது இந்த டைமில் நடக்கும். ஒன்றும் நடக்காதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. தயவு செய்து நிலத்துக்கு போங்க. சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் பூச்சி பறக்கும். அந்த வெள்ளை கலர் பூச்சி பறக்குதுன்னாலே குருத்து புழு வருதுன்னு அர்த்தம். குருத்து புழுங்கிறது எங்கே இருக்கும்? ஒரு செடியோட தரையிலேருந்து 1/2 அடி உயரத்தில் இருக்கும். தண்டுக்குள்ளே ஓட்டை போட்டு இருக்கும். தண்டில் ஓட்டை போட்டுருச்சுன்னா மண்ணிலேருந்து கீழேருந்து வரக்கூடிய சத்து எதுவுமே மேலே போகாது. மேலே போகலனாலே அந்த கதிர்களுக்கு வேணுங்கிற சத்து இல்லைன்னா அது ஃபுல்லாக வெள்ளையாயிடும். நீங்கள் அதை பிடிச்சி உருவினீங்கன்னா தனியாக வரும், மோந்து பார்த்தீங்கன்னா அழுகுன வாடை அடிக்கும். இதுதான் அது. தயவு செய்து உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரு 2 தடவை பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் எழுதி வச்சுக்கோங்க. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இந்த திரவம் வாங்குங்க. 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலங்க. 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 லிட்டரு மீன் அமிலம், இதை கலந்து வச்சுருங்க. ஒரு நைட்டு கலந்து வச்சு அடிங்க. திருப்பி சொல்கிறேங்க, கண்டிப்பாக செய்யணும். எனக்கு இது வராதுன்னு நினைக்காதீங்க, வந்துடும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்போவே பெரும்பாலான இடங்கள்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டதுன்னு. பயிர் ரொம்ப அழகாக இருந்தாலே கண்டிப்பாக இந்த பூச்சி வரும். உடனடியாக பார்த்துக்கங்க. 1. 2வது, கதிர்கள் வெளியில் வர்றப்ப இது எப்போ அடிக்கணும்? நான் சொல்கிறேன், அந்த குருத்து புழுக்கு எப்போ அடிக்கணும்? கதிர் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தெரிகிறப்பயே அடிச்சிடணும் ஒரு தடவை. அதுக்கப்புறம் அது முத்தி வரும், அதாவது இன்னும் கொஞ்சம் வரும்போது திருப்பி 2வது அடிக்கணும். ஒரு 10 நாளில் திருப்பி 2வது அடிக்கணும். கதிர்கள் வெளியில் வரப்பே கதிர்நாவாய் பூச்சி வரும். அதுக்கு நம்ம கற்பூர கரைசல், அந்த ஒரு கரைசல் அடித்தா போதும். கற்பூர கரைசல், கற்பூரமும் வேப்பெண்ணையும் போட்டு செய்கிற கரைசல். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் அந்த கரைசலை எப்படி செய்யணும்னு அனுப்புகிறேன், செஞ்சுக்கோங்க. ரொம்ப எளிமையானது. அதை தெளிச்சுக்கிட்டிங்கனாலே அதை எங்கே தெளிக்கணும்? செடியிலையும் தெளிக்கணும், முக்கியமாக வரப்பில் தெளிக்கணும். வரப்பில் இருக்கக்கூடிய புல்லில் தெளிக்கணும். அங்கேருந்தா வரும், அங்கே தெளிச்சுக்கணும். இது 2. 3வது, இந்த டைமில் ரொம்ப 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 முக்கியம் என்னென்னா, நெல் மணிகள்லாம் முழுமையாக வந்து நல்ல உருண்டையாக வந்து வெளியில் வர வேண்டிய நேரம். அப்போ இதில் நம்ம தெளிக்கக்கூடிய திரவங்களோட என்ன கலந்துக்கணும்? உரக்கடையில் பக்கத்தில் இருக்க உரக்கடைக்கு போனீங்கன்னா போரான்னு ஒரு பவுடர் இருக்கும். போரான் 20% போரான் போட்டிருக்கும். அது 200 கிராம் வாங்கி 100 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கணும். 100 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிச்சுக்கணுங்க. எத்தனை தடவை தெளிக்கணும்? 2 தடவை தெளிக்கணும். பூ வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை, முடிஞ்சால் பூ வந்து மணிகள் முத்திட்டு இருக்கப்போ ஒரு தடவை, 2 தடவை தெளிக்கலாம். இல்லைங்க நான் அதுக்கு முன்னாடியே 2 தடவை தெளிக்கிறேன் அப்படின்னா முன்னாடி ஒரு தடவையும் பூ வந்துட்டுருக்க நேரம் ஒரு முறையும்
இப்போ நம்ம ஏற்கனவே தேமோர் கரைசல் தெளிக்க சொன்னோம். ஏன் தெளிக்க சொன்னோம்? பூக்களுக்கு வேணுங்கிற ஒருவேளை நீங்கள் நிறையா தேவையான இடுபொருள் கொடுக்காமல் வளர்த்துருந்தீங்கன்னா அந்த பயிர் பூக்கு வேணுங்கிற சத்துக்கள் இல்லைன்னா அதை கொடுக்க தான் அந்த தேமோர் கரைசல் கொடுக்குறோம். அந்த தேமோர் கரைசல் 100 லிட்டருக்கு 5 லிட்டர் கலந்து தெளிக்கிறோன்னா அது கூட இந்த போரான் 200 கிராம் கலந்துக்கணும். நான் சொன்ன பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அது கலந்துக்கணும். தயவுசெய்து மறந்துடாதீங்க. எனக்கு இது வராதுன்னு நினைக்காதீங்க. நான் அதோட இழப்போட அளவு எவ்வளோ அப்படின்னா 600 கிலோ போயிடும். 600 கிலோ அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 10 ரூபா வைங்க, 6000 ரூபா போயிடும். லாபம் 6000 ரூபா லாபம் போயிடும். இந்த திரவத்தோட 2 தடவை தெளிக்கிறதோட மொத்த செலவே 400 ரூபா தான். இதை விட்டிங்கன்னா 600 ரூபா 6000 ரூபா போயிடும். கொஞ்சம் பார்த்துக்கங்க. நான் சொன்னதில் எதுவும் பொருள்கள் பற்றின சந்தேகம் தான் கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேட்டுக்கங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் சில செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் லிவ் இன் த ப்ரெசன்ட் மொமெண்ட். இப்போ என்ன இருக்கோ அதை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். புனித அகஸ்தினார் உடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கலாம், புனித இஞ்ஞாசியாரோட வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கலாம், புனித அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை வரலாறு, இப்படி எதனாலும் நீங்கள் எடுத்தாலும் அவங்களுடைய இந்த லைஃப் டேர்னிங் பாயிண்ட் நடந்த அந்த மாற்றம் நடந்த நிகழ்வு வந்து அந்த ப்ரெசன்ட் அக்செப்ட் பண்ணதுனால தான். இஞ்ஞாசியார் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து விவிலியத்தை உட்காந்து புரட்டி படிக்கிறதுக்கு புத்தகம் இல்லைன்னு சொல்லி அந்த விவிலியத்தை படித்து இயேசு கிறிஸ்து உள்வாங்கிய பிறகு இயேசு கிறிஸ்து நான் அதுக்கு பின்பற்றலாம் நல்லா தான் இருக்குது, அவர் சொன்னதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் பெரிய படை வீரனாச்சே, நான் ஒரு பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவனாச்சே, நான் எதுக்கு போகணும் அப்படின்னு அந்த பாஸ்ட்டை நினச்சிருந்தாருன்னா அந்த ப்ரெசண்ட்டை விட்டுருப்பார். ஆனால் அவர் ப்ரெசென்ட்ல என்னை தாக்குச்சு, ப்ரெசென்ட்ல எது எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அவர் என்ன பண்ணார்? உணர்ந்தார். புனித அகஸ்தினார், புனித அன்னை தெரசா அவங்களுடைய வாழ்க்கை அந்த ஒரு ரயில் பயணம். நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு தான் வந்தேன். ஒரு மடத்திற்குள்ள அடைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து பிறருக்காக ஜெபிப்பதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஜெபிக்கும் உதடுகளை விட உதவி செய்யும் கரங்களே மேலானது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த உதவி செய்யக்கூடிய கரங்களாக நான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரெசென்ட், அவங்க விரும்பக்கூடிய. ஆனால் ஒரு சொகுசான வாழ்க்கை ஒரு மடத்துக்குள்ள அவங்க அங்கே சொகுசான வாழ்க்கைன்னு சொல்ல கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கை அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? தேர்ந்தெடுத்து நான் இப்படி தானே இருந்தேன் அந்த மடத்தில், அதே மாதிரி நான் இருந்துட்டு போயிடலாமே, பாஸ்ட்லேயே நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் அதை விடுத்து அந்த ப்ரெசென்ட்டில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணனால தான் இன்னைக்கு புனிதர் நிலைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? உயர்ந்திருக்கிறார். அப்போ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குது? என் பாஸ்ட்டில் எனக்கு இன்ப துன்பங்கள் இருந்திருக்கட்டும், நல்ல வெற்றி தோல்விகள் கிடச்சிருக்கட்டும், ஒருவேளை தோல்வி மட்டுமே என்ன பண்ணியிருக்கட்டும் கிடச்சிருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த ப்ரெசென்ட் நான் பறந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கின்ற பட்சத்தில் நான் என் சிறகை விரித்து பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்னுடைய சிறகை விரிப்பதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது அப்படின்னா வாழ்க்கையின் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்காது. கண்டிப்பா இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்த்துருந்தலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது மூட்டு வலி, எலும்பு வலி, பாடியில மூட்டு சம்பந்தமான வலிகள், எலும்பு சம்பந்தமான வலிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலா ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இது வந்து சின்ன விரல்கள்ல வலி வீக்கம் ஏற்பட்டு அப்புறம் படிப்படியாக பெரிய மூட்டுகள்லையும் எலும்புகளையும் பாதிக்கக்கூடியது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து எந்த வயதினரையும் தாக்கக்கூடியது. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம் வந்து தாக்கியிருக்கு. இதைத்தான் முடக்குவாதம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சரவாங்கின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. சரீரத்தையே பாதிக்க செய்யும், அதனால சரவாங்கி. முடக்குவாதம் அப்படின்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஃபீவர் வரும், போய் ஆரிய ஃபேக்டர் ரொமட்டாய்டு ஃபேக்டர் பார்த்தோன்னா அதில் நமக்கு எவ்வளோ இருக்குது, எந்த பாதிப்பு இருக்குது காமிச்சிடும். இதை கவனிக்காம விட்டா அந்த மூட்டுக்கு மூட்டு வீக்கம் வலி ஏற்பட்டு நாளடைவில் அந்த இடத்துல தொட்டிங்கன்னா, அப்பவே தொட்டிங்கன்னா சூடாக இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். நாளடைவில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா பெண்ட் ஆயிடும். பெண்ட் ஆயிடுச்சுன்னா பொதுவாக வலி இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட முடியாது, தலை சீவ முடியாது, ட்ரெஸ் போட முடியாது, உடவுடுத்த முடியாது, சமைக்க முடியாது, காய்கறியெல்லாம் கட் பண்ண முடியாது, நடக்க முடியாது.
பெட்லேருந்து எழவே ஒரு கஷ்டம். இப்போ உட்காந்துருக்காங்க, எழணும்னா கஷ்டம். எழுந்து நிற்கிறது ஒரு பிரச்சனை, நின்று அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க பிரச்சனை. இதில் டாய்லெட்டில் போய் அது இந்தியன் ஸ்டைல் ஆர் வெஸ்டர்ன் ஸ்டைல் எதுவாக இருந்தாலும் உட்காந்து எழுந்து போராட்டம் அழுகையோட தான் வெளியே வருவாங்க. அவ்வளோ இன்னல்கள். ஏன்னா எல்லா ஜாயிண்ட்லேயும் வலி. சில நேரங்களில் உணவு விழுங்கும் போது கூட இந்த ஜாயிண்ட்ல வலி. ஒரு சின்ன ஸ்பூன் தூக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு பாதிப்பு தான் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஆனால் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்க முடியும். வழிமுறைகள் இருக்கு, ட்ரீட்மெண்ட் இருக்கு, கடைபிடித்தால் பலன் நிச்சயம். அடுத்தது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இது தேய்வுனால வயதான காலத்துல வரக்கூடியது. இது எப்படின்னா, முதல்ல பெரிய மூட்டுல தான் பாதிப்பு வரும். உதாரணத்துக்கு கால் மூட்டு, ஏதாவது ஒரு மூட்டுல கூட வரலாம். அப்புறம் அதுக்கு பேலன்ஸ் பண்ணி நடக்க நடக்க இன்னொரு மூட்டும் பாதிப்பு வரும். நாளடைவில் இதுவே நம்ம ரொம்ப நோயின் தாக்கம் அதிகம் ஆக்கும் போது பெரிய மூட்டுகள்ல இருந்து சின்ன மூட்டுகள் வரைக்கும், இந்த ஜாயிண்ட் வரைக்கும் கூட பாதிப்பு ஏற்படும். இது தேய்வுனால் வர்றது. இது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இதற்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. இதுவும் ஆரம்பத்திலே கவனிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டியான வாய்ப்பு வராது. உங்க கையில இருக்கு. உடனே பார்க்கணும், உடனே கவனிச்சுக்கணும், உடனே ஃபாலோ பண்ணணும். இது போல இது. சரி, அடுத்த பிரச்சனை, நம்ம ரத்தத்துல யூரிக் ஆசிட் அதிகமானால் வரக்கூடியது கவுட் ஆர்த்ரைட்டிஸ். அது மூட்டுல எலும்புக்கு மேல ஸ்கின்னுக்கு அடியில கிறிஸ்டல் ஃபார்ம்ல உட்காரும். இது யூரிக் ஆசிட். அப்போ எப்படி வலி இருக்கும்னா, கத்தியில குத்துவது போல், துப்பாக்கியில ஷூட் பண்ணுவது போல், ஊசியில் குத்துவது போல் வலி ஏற்படும். இது யூரிக் ஆசிட்னால கவுட் ஆர்த்ரைட்டிஸ். இதற்கும் சிகிச்சை உண்டு, உணவு கட்டுப்பாடு உண்டு. கரெக்டாக ஃபாலோ பண்ணால் யூரிக் ஆசிட் லெவல் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். இதை கண்ட்ரோல் பண்ணலன்னா நமக்கு சிறுநீரக பாதிப்பு, யூரியா கிரியேட்டினைனும் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதாச்சு. அடுத்தது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். சோரியாசிஸும் மூட்டு வலியும் இருக்கும் ஒரே நபருக்கு. ஸ்கின் ப்ராப்ளமும் இருக்கும், மூட்டு வலி இருக்கும். அப்போ அந்த ஜாயிண்ட்ல ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, விரைவில் குணம் ஆகாது அந்த ஸ்கின் ப்ராப்ளம். ஏன்னா இப்போ இங்கே உதாரணத்துக்கு இங்கே வருது, நம்ம நீட்டுறோம் அடக்கிறோம், அப்போ அதுவே கட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அப்போ விரைவில் குணம் ஆகாது. கூட டயட்டு ஃபாலோ பண்ணும். மூட்டு வலிக்கும் எடுக்கணும், இது சோரியாசிஸ்க்கும் டயட் இருக்கணும். ரெண்டுத்துக்கும் மெடிசன் எடுக்கணும். டென்ஷனும் ஆகக்கூடாது. சோரியாசிஸ் கூட குணமாயிடும், டென்ஷன் ஆனீங்க திரும்பி வரும். அதனால டென்ஷன் ஆகக்கூடாது. இப்போ 2 வருஷம் 5 வருஷம் உங்களுக்கு சோரியாசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிடுச்சு, 5 வருஷம் ஆச்சு குணமாயி, டென்ஷன் ஆனீங்க 5ஆவது வருஷம் வரும். வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம தான் டென்ஷன் ஆக்காம உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி எல்லாம் எடுத்து நம்மளே குணமாக்கி கொள்ள வேண்டும். அப்போ இது மாத்திரம் இல்லை, கழுத்து வலி, இடுப்பு வலி, செர்விக்கல் ப்ராப்ளம், லம்பார் ப்ராப்ளம், இது வேற இருக்கு. எலும்பு தேய்வு, கழுத்து எலும்பு தேய்வு, லம்பார்ல கம்ப்ரஸ் ஆயிடுச்சு, பேக் போன் ப்ராப்ளம், செர்விக்கல்லையும் கம்ப்ரஸ் ஆயிருக்கும், லம்பார்லையும் கம்ப்ரஸ் ஆயிட்டு 2 எலும்புக்கு நடுவில் பல்ஜ் ஆகி டிஸ்க் பல்ஜ். இதற்கும் ஆரம்ப நிலையிலேயே வந்தால் அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஏன்னா அறுவை சிகிச்சை ஒரு பெரிய விஷயம் இல்லை, செஞ்சுக்கலாம். திருப்பி நீங்கள் அதே ரெஸ்ட்ல இருக்கணும். ஃப்ரீயாக பழைய மாதிரி உங்களால் ஓடி ஆடி வேகமாக வர்றது, ட்ராவல் பண்ணுறது எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு போங்க. அது முடியாத பட்சத்தில் ஆப்ரேஷன், அதை குறை சொல்லலை. நமக்கு ஆரம்பத்திலே பார்த்தோம்னா வித்தவுட் சர்ஜரி வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு, முடிஞ்சா பயன்படுத்திக்க. இப்படி ஒன்றுன்னா சொல்லிட்டே போகலாம். அதனால இது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. தேவையெனில் தொடர்பு கொள்ளுக்க, பலன் அடிக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.
அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். ஃபைனலாக என்ன? எஸ், வாழ்க்கை நம்ம எப்படி பயணித்து கொண்டிருக்கின்றதோ, எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதை நோக்கி நம்முடைய பயணம் செல்ல வேண்டும். இதுதான். ஸோ இதை நம்ம ஏத்துக்கிட்டனாலே போதும். ஓகே, நம்மளுடைய லைஃப் இப்போ இப்படி இருக்கு, இதில் நம்ம இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், போற பயணம் எப்படி வேணாலும் அமையலாம் இல்லையா? இதை இப்ப இருக்க ப்ரெசென்ட்டை விட ஃபியூச்சர் இன்னும் சிறப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு முக்கியம் நம்ம அந்த டிராவல் பண்ணணும் இந்த வாழ்க்கையின் இந்த காலங்களோடு. அதை நம்பிக்கையோடு பயணம் செய்ய வேண்டும். அதான் ரொம்ப கண்டிப்பா. இதுல ஒரு நூலளவான ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, எது எனக்கு சுகமாக இருக்கின்றதோ, எது என்னை உடலை வருத்துவதற்கோ என் உள்ளத்தை வருத்துவதற்கோ விஷயம் இல்லாம இருக்குதோ அதெல்லாம் நான் விரும்பி என்ன பண்றேன், ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, ட்ரஸ்ட் த ப்ராசஸ், வாழ்க்கை அது போக்கில் விட்டுருங்க அப்படின்னு சொல்றதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாதுன்னா, நீரோடையில் அடித்து செல்லப்படும் செத்த மீன்களை போல அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது. அப்போ அதுல லைஃப்ல சந்தோஷம் இருக்கும் கேட்டா, செத்து போனதுக்கு அப்புறம் சந்தோஷம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அது அந்த ஃப்ளோவில் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் ஃப்ளோ அப்படிங்கிறது, சில திட்டங்களை நான் திட்டுகிறேன், அதற்காக நான் செயல்படுகிறேன், அது சில நேரங்களில் என் திட்டங்கள் வெற்றி அடைகிறது, சில நேரங்களில் என்னோட திட்டங்கள் தோல்வி அடைகிறது. அந்த ப்ராசஸை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். என்னோட திட்டங்கள் தோல்வி அடைஞ்சோன்னா, ஐயோ நான் போகிற பாதை எனக்கு தப்பான பாதையோ ஃபெயிலியரை கொடுத்துருமோ அப்படிங்கிறது கிடையாது. அந்த தோல்விக்கான ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ உயிரோட்டமான ஒரு பயணம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நூல் அளவு வித்தியாசம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உயிரோட்டமான பயணத்துல வலி வேதனை எல்லாம் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணாதான் மகிழ்ச்சி என்பது கிடைக்கும். இல்லை ட்ரஸ்ட் த ஃப்ளோ ப்ராசஸ், செத்த மீன்கள் ஆரோடு நீரோடையோடு அடித்து செல்வது போட நான் போனேன் அப்படின்னா அதில் எந்த ஒரு பலனும் கிடையாது. அதில் மகிழ்ச்சி இருக்குமான்னு கேட்டால் அது நமக்கு தெரியவும் தெரியாது. ஸோ இப்போ இந்த நிலையில் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு கடவுள் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார் ஒரு மகிழ்ச்சி நாளில். ஸோ மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். இன்னைக்கு நாளில் யார் யார் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். மாரி மேக்ரீன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, செங்கோல், லிசி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கிரண் பிரகாஷ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா பிரகாஷ், அம்மா ஜோதி, மச்சான்கள் த்ரூ, ராபின், சகோதரிகள் பூஜா, திவ்யா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழா கோலம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் விழா கொண்டாடல எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிரியர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்று உங்களுக்கு இறைவன் அளிக்கக்கூடிய இறை ஆசீர் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 45. இறைவன் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையிலே இறைவன் நமக்கு தேவையான அனைத்தும் செய்வது தாமதம் ஆகினாலும் கூட, இறைவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்களிப்பு என்றுமே நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும் என்று இன்றைய இறை ஆசீர் நம்மை அழைக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகிழ்ச்சி. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொண்ட பாடம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள். விவிலியத்தில் அழகா 2 தெசலோனிக்கர் நினைக்கிறேன், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் முதல் பகுதி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அழைப்பை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதான் கடவுள் விரும்பவும் செய்கிறாரு. எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு யார் காரணம் கேட்டால் கடவுள் காரணம் கிடையாது. அவர் உட்காந்து இன்னைக்கு தேதியில் அவன் கஷ்டப்படணும், இன்னைக்கு தேதியில் சந்தோஷப்படணும்லாம் அவர் எதையும் நமக்கு எழுதி வைக்கல. அவர் நம்ம மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக ஒவ்வொரு நாளையும் என்ன பண்றாரு, கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாய்ப்பையும் என்ன பண்றாரு, உருவாக்கி கொடுக்கிறாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை மகிழ்ச்சியாக மாற்றுவதும் இல்ல சோகமாக மாற்றுவதும் நம்முடைய கரங்கள்ல தான் இருக்குது. அதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு என்னென்ன, அதை தான் இன்னைக்கு நம்ம சிந்திச்சிருக்கிறோம். சிந்தித்த சிந்தனைகளை உள்வாங்கியவர்களால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்தனால இனி தொடங்கலாம். அன்பானவர்களே, துன்பங்களை விட்டு ஒழிப்போம், வாழ்வின் இன்பங்களை கண்டுணர்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.
நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா, சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.